சுழன்றும் ஏர் பின்னேல் உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. நம்ம நாடு எவ்வளவுதான் முன்னேறிட்டே போனாலும் உழவு தொழிலுக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட உழவர்களுடைய நிலைமையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இலை முத்து என்னல இந்த ஆட்டம் வெள்ளாம நல்லா விளைஞ்சிருக்கு போல உனக்கு. ஆமல இந்த தடவை வெள்ளாமெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. வீட்டில் வேற பொண்டாட்டி கத்திக்கிட்டே இருக்கா, அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அண்ணே வாணே எப்படின்னு இருக்க? நல்லா இருக்கேன். பொன்கார பயத்துல வேற தாங்க முடியல. ஆமா ஒரே கரைச்ச கொண்டுதானு. என்னண்ணே எப்படி இருக்கிய? லோன் ஒன்று வேணுமாண்ணே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்யா, இப்பதான் வெள்ளாம நல்லா விளைஞ்சிருக்கு. ரைட்ண்ணே வேணுன்னா சொல்லுண்ணே, வாரண்ணே. சரியில்ல தலை வலிக்கு என்ன செய்யனே தெரியல, ஒரே கரைச்சலா இருக்கு. என்னங்க இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன செய்யனே தெரியல, மழையும் இல்லாம தண்ணி இல்லாம வெள்ளாமையும் ஒழுங்கா விளையல. காசுக்கு என்ன செய்யனே தெரியல. பிள்ளைய வேற படிக்க வைக்கணும், படிப்பு செலவுக்கு நான் என்ன செய்யனே தெரியல. இலை முத்து இந்தாட்டம் மழை தண்ணியும் இல்லை, வெள்ளாமையும் ஒழுங்கா விளையல. இந்த லோன்கார பயில்கிட்ட லோன் எடுத்துடலாம்னு இருக்கேன், என்ன சொல்லுது நீ? அண்ணே உன்னை பத்தி தான் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். வா என்னண்ணே எங்களை பற்றி என்ன பேசிட்டு இருந்திய? லோன் ஒன்று வேணுமாண்ணே? ஆமால, நான் லோன் வாங்கலாம்னு இருந்தேன், அந்த விஷயமா தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இது நல்ல விஷயமா இருக்கே, நீ நாளைக்கு பேங்க்குக்கு வந்துடுனே. இலை முத்து வாழை இங்கே கொஞ்சம் அந்த பேங்க் வர போயிட்டு வந்துடும். நான் இருக்குல்ல, உன் பொண்டாட்டியை கூட்டு போல, அவளே எதுவுமே கையாங்க கழிச்சிட்டு இருப்பா. இலை ஒரே அச்சலாத்தி பண்ணுவாள, நீ என் கூட துணைக்கு வரேன்னா வா, இல்லைன்னா நான் மட்டும் தனியாக போயிட்டு வரேன். சரில கோபப்படாத, நானே வரேன். இலை என்னலே லோன் கிடைச்சிருமாலே? இல்லை அந்த பயவில் தான் வந்து சொல்லியிருக்கல, லோன்லாம் கிடச்சிட்டோம், பார்த்துக்கலாம். அண்ணே வாங்கண்ணே 2 பேரும் வாங்கண்ணே. அண்ணே வந்துட்டீங்களா? வாங்கண்ணே. நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னண்ணே எவ்வளோ? இலை எனக்கு ஒரு 5 ரூபா வேணும்ல. 5 லட்சமாண்ணே? இல்லை அப்படிலாம் அவனை சொல்லாத, அதெல்லாம் அவன் கெட்டிடுவான். சரிண்ணே நான் உங்களை நம்பி கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஃபார்ம் மட்டும் ரெடி பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன். வாங்க, அவ்வளோதானே வேலை முடிஞ்சு. நீ கேட்ட பாரம். சரிண்ணே இதில் ஒரு சைனை மட்டும் போட்டு விட்ரு, 2 நாளில் உனக்கு காசு வந்துடும்ண்ணே. சரியா இங்கே சரியா, ரொம்ப சந்தோஷம்யா. சரி நான் வரேன். அண்ணே கொஞ்சம் வெளியாண்ணே. என்னண்ணே இப்படி இருக்க? நீ நம்பி தானே அமௌண்ட் கொடுத்து விட்டேன், 4 மாதம் ஆச்சு, இன்னும் நீ கட்டுற மாதிரி தெரில. சரியா நான் வாரேன். என்னமோ அண்ணே சீக்கிரம் வந்து கட்டுற வழியை பாருண்ணே. என்னண்ணே 1 மாதத்துக்கு முன்னாடி தானே உன்னை வந்து வான் பண்ணிட்டு போனோம், நீ இன்னும் பாதி காசு கூட கெட்டாமல் இருக்கியே. உன்னை நம்பி தானே நாங்கள் லோன் கொடுத்துட்டு போனோம். என்னல சுப்பையா வெளியே ஆளையே காணோம்? என்னத்துல வெளியே வர?
இந்த லோன்கார பையன் வர லோனை கட்டலைன்னு வந்து கத்திட்டு போயிட்டான் வீட்டு முன்னாடி. பொண்டாட்டி பிள்ளைகள் முன்னாடி ஒரே அசிங்கமாக போச்சு. என்ன செய்ய சொல்லுத? என்ன செய்யனே தெரியல. மழையும் இல்லை, மழையும் ஒழுங்காக பெய்ய மாட்டேக்கு, நிலத்துல போட்டதும் ஒழுங்காக விளைய மாட்டேக்கு, கடனை வேற எப்படி கெட்ட போகிறோம்னே தெரியல. என்ன நம்மளை வெளிநாட்டு பயல்களெல்லாம் வந்து இங்கே அதை கட்டுறேன் இதை கட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மண்ணெல்லாம் அழிச்சிட்டு இன்னும் போகிற காலத்துலலாம் விவசாயம் இருக்குமோ இல்லையோ.